இப்ப முஸ்லீம் ரிசர்வேஷன் தொகுதிங்கிற அடிப்படையில் நாங்க இடஒதுக்கீடு கேட்கிறோம் அரசியல் அதிகாரத்துல. இப்ப தலித் மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி வைத்திருக்கிறார்கள். அந்த தொகுதியில தலித் மக்கள் மட்டும்தான் போட்டியிடுவார்கள், எந்த கட்சியா இருந்தாலும். முஸ்லீம்களே அந்த இடத்துல ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினாலும் தலித்து தான் நிப்பாட்ட முடியும் ரிசர்வ் தொகுதியில. அப்ப அந்த மாதிரி நாங்க எல்லா தொகுதியிலும் சிறுபான்மையா இருக்கக்கூடிய நேரத்துல முஸ்லீம் ரிசர்வ் கொண்டு எங்க சதவீதம் தகுந்தவாறு ஒரு 5 10 தொகுதிகளை ஒதுக்கிட்டு 50 எத்தனை வருதோ சதவிகிதப்படி ஒதுக்கிட்டார்களே ஆனால் எந்த கட்சி நிப்பாட்டினாலும் முஸ்லீம்களை தான் நிப்பாட்டுவாங்க. யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அங்க ஒரு முஸ்லீம் வந்துருவாரு. அந்த மாதிரி வர நீங்க சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம் வந்து திமுக அதிமுக இருக்கக்கூடிய நிலை இருக்கு. ஆமா, யார வேண்டாலும் இருக்கலாம், பரவாயில்ல, யார வேண்டாலும் இருக்கலாம். நாங்க போட்டிக்கிட்டு இல்ல அப்படி அவர் யாராக இருந்தாலும் அவர் கட்டுப்படுவது பார்க்கும்போது அந்த கட்சியுடைய மேலிடத்துக்கு தானே. ஆமாமா, அப்படி எப்படி இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு இவர்கள் நன்மை செய்வார்கள்? செய்ய முடியாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம கூட்டணியில நின்று நம்மளே போட்டு திமுக இருந்தால் கலைஞர் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்பாங்க. அதிமுக அங்க இஸ்லாம் ஒரு நடவடிக்கை அவர் எடுத்தால் கூட அவர்கள் அதற்கு அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப அந்த ரிசர்வ் தொகுதியும் பயனெல்லாம் போகாது. என்ன நம்ம சொல்றோம்னு கேட்டா, இப்ப நாங்களே தேர்தலில் போட்டிட்டு 4 இடம் வாங்கணும்னு சொன்னாலும் நாங்க கூட்டணியை அனுசரிச்சு தான் பேசுவோமே தவிர நாங்க வேற கருத்து சொல்ல இயலாது. அதுவும் அப்பதான் அந்த ரிசல்ட் தான் வரும். இப்ப என்ன கேட்டா முஸ்லீம்களுக்கு பங்கு இருக்குங்கிறதான் ஒரு திருப்தியை தவிர அவங்களால ஏற்கனவே நம்ம பொறுத்த மட்டில் இப்ப நீங்களும் நானும் ஒரே நிலைமையில தான் இருக்கும். நீங்க இஸ்லாமியர்கள் அடிமட்டத்தில் இருக்கிறார்கள், இடஒதுக்கீடு கேட்டுக்கிறீங்க. நான் பெண்கள் அடிமட்டத்தில் இருக்கிறார்கள், இடஒதுக்கீடு கேட்கிறோம். பெண்கள் நிலைமையும் ஒன்னும் பெருசா நம்ம நாட்டுல பெரிதா வரல. 33% ஏன் தர மறுக்கிறார்கள்? அத நீங்க சொல்ற மாதிரி நம்ம இடஒதுக்கீடு என்பது பெண்களுக்கும் கொடுக்க மாட்டார்கள், இஸ்லாமியர்களும் கொடுப்பது மிக கஷ்டம். நாம என்ன செய்யறோம்னா இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இடஒதுக்கீடு என்று கூட்டங்களை கூட்டுவதற்கு பதிலாக இன்றிலிருந்து ஆரம்பித்தாவது, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அந்த சகோதரர் கூட சொன்னார், அவங்க மேல அந்த கல்ல நாங்க திருப்பி சொல்றோம், அவங்களுக்கு கொடுக்காதுங்க நான் சொல்லவே இல்லை. அவர்களுக்கும் கொடுங்கள், எங்களுக்கும் ஏன் தீர்மானம் போட முடியாதுன்னா இதே போல பிரித்தாளுவது என்னன்னு கேட்டா மண்டல் கமிஷன்ல என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தைக்காவது பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி தெரியப்படுத்தலாம் நாங்க இஸ்லாமியர்கள் தர வேண்டும் என்று. அந்த வார்த்தை பாஜகவால் சொல்ல இந்துக்களுக்கே நாங்க சொல்ல முடியாது. நான் கட்சியில் உட்பட்டு RSS மறுபடியும் சொல்கிறேன், இந்துக்களுக்கு என்று கூட நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் பாரத தேசத்தவர் என்றுதான் பார்க்கிறோம். அதுல இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்று பிரிக்காதீர்கள். இந்த பிரிவு வர வரதான் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அவர்களுக்கும் கொடுங்கள் இவர்களுக்கு கொடுக்க அப்படிதான் நான் கேட்கிறோம். மறுபடியும் ஆரம்பத்தில் கேட்டது போல மக்கள் கேட்டீங்க, அது இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கும் தர வேண்டும் என்று சொன்னாங்க. இப்ப நான் உதாரணத்திற்கு சொன்ன நிலைமை வாஜ்பாய் அவர்கள் ஹஜ் பயணி யாத்திரைகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தினார். நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க இஸ்லாமியர்கள் அவர்கள் அடிமட்டத்தில் இருந்தால் உயர்த்த வேண்டும் என்பதில் எந்தவித பாகுபாடும் இல்லை. ஏன்னா எங்கள்கிட்ட மாற்று கருத்தில் எங்ககிட்ட நக்வி இருக்கிறார், அவர் தான் துணைத் தலைவர். நாங்க எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோமோ அதே அளவுதான். ஷானவாஸ் ஹுசேன் இருக்கிறார். என்ன சொல்ல போனா அவங்க கூட அப்படி சொல்ல முடியாது. ஒரு இந்து மத தலைவர் எங்களோட இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. இஸ்லாம் சமுதாய மக்கள் பின்தங்கி இருக்கின்றாங்க, இன்னும் முன்னேற்றம் அடையவில்லை என்பது கருத்து. அதுல எந்த மாறுபாடும் இல்லை உங்களுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தாங்கள் உங்களுடைய பாஜக ஒரு அறிவிக்கை இப்ப நீங்க கேட்டீங்க, எங்களுக்கு இவர் ஆதரித்தால் நாங்கள் தருகின்றோம் என்றீங்க. இந்த ஒப்பந்தம் இல்லாமல் மனிதநேயத்துடன் பொதுவான ஒரு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அறிவிக்க தர முடியும்? இல்ல அதைத்தான் நான் சொல்கிறேன். அதாவது மதத்தின் சார்பில் எதையும் சொல்ல முடியாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு. இஸ்லாமியர்கள் என்று இல்லை, இந்துக்கள் என்று கூட அதுதான் எல்லாத்துக்கும் கொடுக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம், பொருளாதார நிலையில் இந்துக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அப்ப பொருளாதார நிலை என்று வரும்போது இவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் அல்லவா? அதைத்தான் நான் சொல்கிறேன். அதாவது அந்த பிரிச்சு மறுபடியும் கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டாம். எல்லாரும் பொருளாதார அடிப்படையில் தான் இஸ்லாமிய சகோதரர்கள் உள்ள வந்துடும், இந்து சகோதரர் உள்ள வந்துடுவாங்க. நான் சொல்றதான் சொல்லலையா முடிவு செய்ய முடியாது. என்ன கேட்டா நீங்க சொல்லுங்களேன், பிஜேபிக்கு நாங்க ஆதரவு தரோம், நாங்க பிஜேபி இந்த கட்சி இல்லன்னு சொல்லுங்க, அப்புறம் நாங்க பண்ணி காமிக்கிறோம் சொல்லுங்களேன். என்ன மாற்ற வேண்டும் என்று நான் கேட்கிறேன்.
இந்த சொல்ல கூட தயங்குற அளவுக்கு மாற மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றீங்களா? நாங்க இந்துக்களுக்கு நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் பின்தங்கியவர்கள் சொல்ல முடியுமா? இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் பொருளாதார அடிப்படையில் கொடுங்கள் என்று சொல்ல மறுபடியும் 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 இந்த டிவிஷனை கொண்டு வந்துகிட்டே இருக்காதுன்னு சொல்றேன். காங்கிரஸ் செய்தது அதுதான். அதாவது 2 பேரும் இல்ல செய்தது அதுதான். அது இல்லாமல் நீங்கள் ஒரு மத பாகுபாடு இல்லாமல் ஒன்றாக வாருங்கள் என்று குஜராத்ல நடத்தி காண்பித்திருக்கிறார்கள். 76.5% பை ரெக்கார்டு இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்கிறேன். கேள்வி புரிஞ்சுக்க நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நாங்க இப்ப வெளிப்படையா சொல்றோம். என்ன சொல்றோம்னா, இந்த கல்வி உதவி முஸ்லீம்கள்ல ஏழை மக்களுக்கு கொடுக்கறாங்க, அதே மாதிரி முஸ்லீமுக்கு மட்டும் கொடுக்க கூடாது, இல்ல இந்துக்கள்ல உள்ள மாணவர் கொடுக்கணும் நீ கேக்குறீங்கல்ல, அத நான் இப்ப சொல்றேன். நான் சொல்ல தயார், கொடுங்க. இப்ப வந்து மீடியா மூலம் ஒத்துழைக்க. அதே மாதிரி நீங்களும் இடஒதுக்கீடு அவங்க பின்தங்கின சமுதாயம் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள பின்தங்கின சமுதாயத்துல இல்ல முடிச்சுக்கிறேன், முஸ்லிம்கள பின்தங்கின சமுதாயத்துக்கு இது இடஒதுக்கீடு கொடுங்க. நான் வந்து இந்துக்களுக்கு கொடுக்க சொல்றேன்ல, அந்த மாதிரி நீங்க முஸ்லிம்களுக்கும் வேணாம், இம்மு போட்டுக்கிறங்க, முஸ்லிம்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க, ஒடுக்கப்பட்டிருந்தா கொடுங்கன்னு சொல்ற தயார். ஒடுக்கப்பட்டிருந்தால் கொடுக்க சொல்றதுக்கு தயார். நான் இந்த இதுல சொல்றேன், நான் தயார். ஆனா நீங்க முதல்ல ஒண்ணு சொன்னீங்க, உதவித்தொகையும் இடஒதுக்கீடும் ஒன்று கிடையாது நீங்க சொன்னீங்க. அதனால அது பாலிசி டிசிஷன். அதனால உதவித்தொகையை வேணா நீங்களும் சொல்வீங்க, அதே நீங்க இந்துக்களுக்கு பின்தங்கிய இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் நீங்க, அதாவது இந்த இடத்துல சொல்லுங்க. அந்த கருத்தை மட்டும் எடுத்து விடுங்கள். பாரதிய ஜனதா கட்சி என்றால் இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் ஆதரவு தரமாட்டார்கள் என்ற கருத்தை மட்டும் எடுத்து விடுங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல அந்த கருத்தை எடுத்து விடுங்கள். ஏனென்றால் அதில் பல வழிமுறைகளை நீங்க சொல்றீங்க. நீங்களே சொன்னீங்க திமுக காரங்க இருக்காங்க, காங்கிரஸ் காரங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்ப அதில கிடைக்கும் உங்களுக்கு ஆதரவு, உண்மையான ஆதரவு கிடையாது. ஒரு சகோதரி நேரா சொன்னாங்க, ஒரு சகோதரி சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றால் சொல்லிடுறாங்க, காங்கிரஸ் அப்படி சொல்லவில்லை. உங்கள் கூட வருபவர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதும் எனது வாதம். நாங்க நேரடியா உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது. அதனால அரசியலமைப்பு சட்டத்தில இஸ்லாம், கிறிஸ்துவர், இந்து எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. 5 ஆண்டுகள் அப்படித்தான் நாங்கள் ஆட்சி செய்தோம் என்பதை நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த இடஒதுக்கீடு மைய பத்தி இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய, அதாவது முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு கேட்பதற்காக நாங்கள் போராடுவது மத அடிப்படையில் இல்லை, மத அடிப்படையிலும் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படவும் இல்லை. கொடுத்த இடங்கள்ல முஸ்லீம்களில் பிற்பட்டோர் என்று சொல்லிதான் கொடுத்திருக்கிறாங்க, முஸ்லீம்களுக்குன்னு கொடுக்கல. எப்படி இந்துக்களில் பிற்பட்டோர் என்கிற முறையில சில ஜாதிகளுக்கு கொடுக்கிறார்களோ, அதே மாதிரிதான் தமிழகத்தில் உள்ள 3% கூட முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வாசகம் கிடையாது. முஸ்லீம்களில் பிற்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க. அப்ப முஸ்லீம்ல இந்துல பிற்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம் என்று இருந்தால் முஸ்லீம்கள்ல பிற்பட்டவர்கள் கொடுக்கிறது வந்து கரை நியாயம் தானே, அதுல மறுக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது வாக்கு வங்கி அரசியலும் கிடையாது. கீழே கிடக்கிற ஒரு சமுதாயத்தை தூக்கி விடுவதற்காக வேண்டி அப்படி ஒண்ணு தேவை என்று இருக்கிற வரைக்கும், அந்த எல்லா சமுதாயமும் சமமாக முன்னேறுகிற வரைக்கும் அது கால நிர்ணயம் எல்லாம் கிடையாது. 100 வருஷம் ஆகலாம், அடுத்த வருஷமே எல்லாம் போதுமான சமம் ஆயிட்டாங்கன்னா வேண்டியதில்லை, அனைத்துக்கும் எடுத்துடலாம். அதை தூக்கி விடுறது வைத்துக் கொண்டோமையானால் இந்து சமுதாயத்தில் பின்தங்கியவர்களை தூக்கி விடுற மாதிரி முஸ்லீம் சமுதாயத்தில் பின்தங்கின அவ்வளவு ஆதாரம் காட்டுறாரு. 2 கமிஷனர்கள் ஆதாரம் காட்டியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இது கொடுப்பது வந்து எல்லாரும் வரவேற்கணும். பிஜேபி உள்பட அனைவரும் முஸ்லீம்களுக்கு கண்டிப்பா இடஒதுக்கீடு கொடுங்க. எல்லா முஸ்லீம் கொடுக்க வேணாம், முஸ்லீம்களில் பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் பிஜேபி காரங்க சொல்லிவிட்டார்களே. ஆனால் காங்கிரசுக்கு வேற வழியே இல்லை. அரசியல்வாதிகளும் சில அமைப்புகளும் சில பிரச்சனைகளை மையப்படுத்தி விவாதிக்கும் போது இது ஒரு அரசியல் ஆதாயம் என்று பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும், இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை பார்க்கும்போது அது எந்த முறையிலும் எந்த செயல்பாட்டில் இருந்தாலும் பயனடை போவது ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், முன்னேற்ற நிலையில் அடையாத மக்கள். இதற்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவு தெரிவித்து இதில் முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த நெஞ்சுக்கிழி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அப்ப அந்த மார்க் எடுப்பதாக இருந்தால் நாங்க எங்க பிள்ளைகள் அந்த மாதிரி வந்து 10ஆம் கிளாஸ்ல அல்லது +2 வகுப்புல நாங்க தயார்படுத்தணும். அந்த மார்க் எடுக்கிற அளவுக்கு நான் படிக்காம, என் மனைவி படிக்காம, எங்க குடும்பமே படிக்காம அந்த பையனை உருவாக்கும் பொழுது அந்த அளவுக்கு அவனுக்கு மார்க் எடுக்க முடியல. தலைமுறையா படிச்சவங்களா இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா அவங்க எஜுகேட் பண்ணுவாங்க. வணக்கம், நெஞ்சுக்கு நீதி. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம் சார். பேங்காக்ல இருந்து பேசுறேன் சார். பேங்காக்ல சொல்லுங்க சார், உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. இடஒதுக்கீடு பத்தி பேசிட்டு நல்ல விஷயம் தான். ஆனா வந்து காங்கிரஸ் என்ன பண்றாங்க, காங்கிரஸ் பிஜேபிக்குள்ள வித்தியாசம் என்னன்னாக்கா,
காங்கிரஸ்காரங்க வந்து சொல்லிட்டு செய்யாம இருக்கிறாங்க. பிஜேபி வந்து சொன்னாங்கன்னாக்கா தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாங்க. ஆனா காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா முஸ்லீம்கள் வந்து ஓட்டு வங்கியா பயன்படுத்திக்கிட்டு இதுவரை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பிஜேபி நேரடியா இல்லை என்பது இல்லை சொல்லிடுறாங்க. அவங்க நேரடியா வந்து அவங்க இல்லைன்னு தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எந்த ஒரு இதுக்கு வந்து நேரடியா சொல்லிடுறாங்க. ஆனா இவங்க வந்து காங்கிரஸ் தரேன்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் வந்து ஓட்டு வங்கியா பயன்படுத்திட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் சமுதாயம் வந்து இதுக்கப்புறம் காங்கிரஸ் ஓட்டு வங்கியா இல்லாம அவங்களை எதிர்த்து போராடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் கூட பாத்துக்கிட்டீங்க, டிவில சரியான பிரம்மாண்டமான ஒரு பேரணி மாநாடு நடந்து காங்கிரஸ் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. இதே போன்று திரும்பவும் காங்கிரஸ் இது ஏமாத்த நடத்திச்சுன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை தமிழ்நாட்டுல இந்தியாவில எந்த ஒரு இடத்துலயும் சீட்ல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு முஸ்லீம் சமுதாயம் வந்து இப்ப விழிப்புணர்வோட ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்கு ஐயா பதில் சொல்வாரு. இவர் வந்து காங்கிரஸ் பிஜேபி வந்து நம்மளை ஒரு இஸ்லாம் சமுதாய மக்களை வந்து வாக்குக்காக ஒரு ஏமாற்றக்கூடிய நிலையில் உள்ளதுன்னு சொல்றாரு. அதாவது பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுமே வாக்குக்காக தான் இருக்கிறாங்க. விளங்கிக் கொள்ள வேண்டும். வாக்கு ரோடு போடுறாங்க. உங்களுடைய கருத்துக்கு ஐயா பதில் சொல்றாரு கேளுங்க. ஒரு மருத்துவமனை ஒரு கட்டுறாங்க, ஒரு சாலை போடுறாங்க, எது செய்யறாங்க? இத போட்டா ஓட்டு கிடைக்கும் செய்யறாங்க. அப்ப எல்லாருமே வாக்கு வங்கி என்ற அடிப்படை இல்லாமல் நாட்டில் ஒரு அரசியல் கட்சியுமே இல்ல. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப செய்ய கடமைப்பட்டிருக்காங்க முஸ்லீம்களுக்கு. ஏன்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து முஸ்லீம்னா காங்கிரஸ், காங்கிரஸ்னா முஸ்லீம்ங்கிற நிலைதான் இருந்தது. தமிழகம் தவிர மற்ற இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டீர்களேயானால் காங்கிரசுடைய ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாகவே இருந்தது. அந்த மாதிரி இருந்த ஒரு சமுதாயத்துக்கு அவங்க கைதூக்கி விட ஏதாவது செஞ்சாங்கன்னா செய்யலைங்கிறத நாங்களே சொல்றோம். நாங்க அதுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல. காங்கிரஸ் எங்களுக்கு நன்மை செஞ்சாங்க, எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு நாங்க சொல்லல, செய்யலங்கிற ஒரு மனக்குறை தான். கடைசியா 92 அந்த பாபர் மசூதி இடிப்பதுல கூட அவங்க தடுத்திருக்க முடியும், தடுக்கவில்லை. தடுத்திருக்காங்க. எல்லா பலமும் இருந்தது, கோர்ட்டு ஆர்டர் இருந்தது. அவங்க என்ன பண்ணாலும் ராணுவத்தை பக்கத்தில் நிப்பாட்டி வைத்திருந்தார்கள். அது இடிக்கணும்னு அவங்க விரும்பினாங்கன்னு நாங்க மக்கள்கிட்ட சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். அவங்க எங்களுக்கு துரோகம் செய்வதில் வந்து ரொம்ப அதிகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம என்ன இப்ப எடுத்திருக்கோம்னு கேட்டா, கையில காசு வாயில தோசைங்கிற அளவுக்கு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். இனிமே இந்த ஏமாத்துற வேலை இருக்கக்கூடாது. இடஒதுக்கீடு கொடுத்தாதான் ஓட்டு. ஓட்டை வாங்கிட்டு அப்புறம் இடஒதுக்கீடுங்கிறது கிடையாது. அதனால ஏமாத்துறாங்க. ஏமாத்துற காரணம் என்னன்னு கேட்டா, முதல்ல ஓட்டை போட்டுறோம், அப்புறமேல இடஒதுக்கீடு கேட்கிறோம், ஏமாத்திடுவாங்க. இடஒதுக்கீடு முதல் தந்தா தான் அடுத்த தேர்தலில் ஓட்டு போடுவோம்னு நாங்க டிக்ளேர் பண்ணிருக்கிறோம். அது வந்து ஏமாத்துறது வந்து எங்க மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். அவங்க சொன்னபடி துரோகம் செஞ்சாங்க என்பதுல எல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. எங்க மக்களுடைய உணர்வுகள் அந்த மாதிரி தான் இருக்கிறது. இப்ப ஐயா சொன்ன மாதிரி இப்ப முதல் காங்கிரஸ்னா இஸ்லாம் சமுதாயம் ஒரு இணைப்பு இருக்கு. அதே பிஜேபிக்கு அந்த இணைப்பு இல்லை. நீங்கள் எதிர்மாறாக இப்படி செல்லக்கூடிய வெளிப்படையாக மக்கள் அறியக்கூடிய ஒன்றே இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பேசுபவர்கள் எல்லாமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க ஏதோ இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு வேணும், இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று நான் சொல்லல. எல்லா மதத்தையும் நாங்க ஒன்னா சொல்றோம். இன்னும் சொல்ல போனால் பாபர் மசூதி இடித்தது எல்லோருக்கும் மன குறையைத்தான் ஏற்படுத்தியது என்று அத்வானி அவர்களே புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ராமர் கோயிலை நாங்க கட்டலையே. ஏன்னா எதற்கு சொல்கிறேன் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு கட்ட விடவில்லையா? இல்ல கட்ட விடவில்லை என்று கட்டல. நாங்க இப்ப வந்து ஒரு 6 மாதத்துக்கு விருப்பப்பட்டு கட்டாத ஒரு நிலை தள்ளப்படுகின்றது இல்லைங்களா? ஆமா, இந்த நிலையில் அதாவது நாம் ஒரு ஆட்சிக்கே வந்து ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு முன்னால் இப்படி பேசிக் கொண்டிருந்தால் கூட, ஒரு ஆட்சி இப்ப ஹஜ் பயணிகள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், வாஜ்பாய் அவர்கள் தான் சலுகையை இன்னும் அதிகமாக்குனாங்க. மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் திறமைசாலி என்று தெரிந்த பின்பு அவரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவராக உடனே காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க, அவர் நாங்க இஸ்லாமியராவே பார்க்கல என்று. ஆக நான் என்ன சொல்றேன்னா, நாங்க செய்த நல்லவற்றை கருப்பு கண்ணாடி போட்டு பிஜேபி என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று ஒரு மத சாயத்தை பூசி விடுகிறார்கள் என்பது எனது கவலை. இப்ப அவங்க தெரியாம கருப்பு போட்டிருக்காங்க, தெரியாம நான் காவி போட்டிருந்தா கூட, நான் வந்து மூவண்ணத்துலதான் இருந்தா கூட என்னை காவியாகத்தான் பார்க்கிறார்கள் என்பது எனது மனவேதனை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஐயா வந்து ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்கிறார்கள், நானும் ஆதரிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் அந்த மார்ஜின் ஆஃப் த ஓட்ல இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்கித்தான் 60 ஆண்டு காலம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி சொல்றாரு, நான் அவர்களை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ண. 60 ஆண்டு காலம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? எங்களோட கேள்வி அதுதான். ஆக 5 ஆண்டு காலம் நாங்கள் பார்க்கும்போது நாங்க எதுவுமே இஸ்லாமியர்களுக்கு இது கொடுக்க வேண்டாம், இந்துக்களுக்கு இது கொடுங்கன்னா நாங்க எங்களோட 5 வருட மறுப்பு இல்லை. நேரடியாக எல்லாருக்கும் அரிசி கொடுத்தோம், எல்லாருக்கும் கோதுமை கொடுத்தோம், எல்லாருக்காக தான் ரோடு போட்டோம். அதனால வந்து இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்றால், இந்த சகோதரர் உண்மையிலே சொல்றேன், எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா இதை வாங்கி கொடுக்க கூட நான் போராடுவேன் என்று சொல்கிறேன். காங்கிரஸ் அளவிற்கு நாங்கள் ஒரு நேரோ மைண்ட்ல போக மாட்டோம் என்று சொல்கிறேன். பாஜகவுக்கு இஸ்லாமியர்கள் ஆதரவு கொடுத்தால் நாங்கள் உங்களுடைய முழு கோரிக்கையை நிறைவேற்றும்
ஏற்றுக்கொள்ளும் சொன்னாரு, ஒரு உடன்படிக்கை சொன்னாரு. இந்த உடன்படிக்கை உங்களுக்கு சாத்தியமானதா? அதாவது பாஜக தன்னுடைய வெளிப்படையான செயல்கள் மூலம் அது அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறது. அவங்க இப்ப என்னதான் அவங்க சமாதானம் சொன்னாலும் இந்த பாபர் மசூதி இடிப்பதற்காக வேண்டி அவங்க கட்சி தலைமை தாங்கி போகக்கூடாது. கட்சியுடைய வேலை அது இருக்கக்கூடாது. ஒரு RSS செஞ்சா அது ஒரு கணக்கா போயிடும். இவங்க அத்வானியே தலைமை தாங்கி போய் அதை கரகல் செய்ய போறேன், இடிக்க போறேன் என்று சொல்லிட்டு போய் பிறகு அவர் வருந்தர் என்று சொன்னாலும் இதை எப்படி நம்புவாங்க? இது இப்படி சொல்லக்கூடிய வாக்குறுதி அவங்க செயல் மூலமா என்ன செய்யணும்னு கேட்டா அதை மாத்தனவங்க மாத்தினாங்கன்னா எதுவும் மாறலாம். வெள்ளக்கார ஆரம்பிச்ச காங்கிரஸ் இந்தியாவுடைய நாட்டு ஆளலையா? எது வேண்டாலும் மாறலாம். இன்னும் மாறுவதற்கு அது மாதிரி அவங்க நடக்கல. இல்ல இதை அவங்க மறுக்கிறேன். அதாவது இடிப்பதற்கு என்று போகவில்லை. அது எல்லாருமே சரித்திரத்துல சொல்றாங்க. அதாவது அது சேவைக்கு என்று போகும்போது கட்டுக்கடங்காமல் அவர்கள் போய் அங்க இடித்தார்கள் என்று தான் சொல்றாங்க. இடிப்பதற்கு என்று லீட் பண்ணி போகல. இல்ல நான் அதை மறுக்கிறேன். என்ன அவர் சொன்னாரு, கடப்பாறையாலும் மண்வெட்டியாலும் கரசேவை நடக்கும்ன்றாரு. சொன்னாரு கடப்பாறையாலும் மண்வெட்டியாலும் செய்யற கரசேவை இல்ல இல்ல அந்த வார்த்தை அப்படி சொல்லவில்லை. இல்ல இல்ல அப்படி சொல்லவில்லை. ஒரு நிகழ்ச்சி அங்க இப்ப ஒரு பெரிய பேரணி நடக்குது. இப்ப நீங்களே தீவுத்திடல்ல ஒரு பேரணி நடத்துறீங்க. ஆர்வ கோளாறுல அந்த தீவுத்திடல் நடுவுல ஒரு கட்டடம் இருக்கிறது. அதை இவர்கள் எல்லாம் எங்களுக்கு இடஒதுக்கீடு தரலையா, நீ என்ன செய்யற அரசாங்க கட்டடத்தை நான் இடிக்கிறேன்னு இடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்கள் அங்கே உள்ள அந்த கோபத்தில் எடுத்தார்கள். நீ ஐயா அதை லீட் பண்ணாங்க, அவர்தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணான்னு சொல்றேன். அதைத்தான் நடந்திருந்தால் நான் கேட்கிறேன், அப்படி இது நடந்திருந்தால் மீண்டும் அங்க பாபர் மசூதி கட்டுவதற்கு அத்வானி ஒப்புக்கொள்வாரா? இல்ல அதற்கு அப்படி அவர் மட்டும் ஒப்புக்கொள்வதில்லை. நான் என்ன சொல்றேன், நான் அது மட்டும் ஒப்புக்கொள்வதில்லை. ஏனென்றால் 85% மக்கள் பாபர் அங்கே பிறந்தார் என்று நம்புகிறார்கள். நாங்க என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அங்க இஸ்லாமிய பெரிய கடவுளான பெரியவரோ இல்ல என்றால் இயேசுவான அவரோ அங்கே பிறந்திருந்தால் அந்த இடத்தை இவர்கள் கேட்க போவதில்லை, நம்புகிறார்கள். அங்கே இவர் பிறந்ததாக நம்புக. உங்க வீட்டுல நீங்க உங்க தாத்தா பிறந்த இடம் என்று இருப்பதால் அதை நம்புகிறார்கள், கேட்கிறார்கள். நான் இன்னொரு கோரிக்கை அவங்ககிட்ட வைக்கிறேன்னு, வேற எந்த இடத்தையான்னு கேட்கிறோமா? கேட்கல. ராமர் பிறந்ததாக அங்கே சாட்சிகள் இருக்கிறது, நம்புகிறார்கள். அதனால அது இன்னொன்று தொழுகை நடக்காத இடம். தொழுகை 400 ஆண்டுகளாக தொழுகை இதற்கு முன்னால் நடக்காத இடம். நிறைய தப்பு உங்க வாதங்கள் நிறைய பிள்ளை இருக்கு. என்னன்னு கேட்டா தொழுகை நடக்காத இடம் முதல்ல சொல்றீங்க. அதாவது 1949ஆம் ஆண்டு வரைக்கும் தொழுகை நடந்த இடம். 400 ஆண்டு தொழுகை நடக்காம இல்ல இல்ல கிடையாது. தொழுகை நடக்கலைங்கிற என்னன்னு கேட்டா 1949ஆம் ஆண்டு இரவுல போய் அந்த ஒரு சிலையை கொண்டு போய் ராமர் சீதை லட்சுமணன் 3 சிலையை கொண்டு போய் அந்த மேடை இமாம் உரை நிகழ்த்துற மேடையில கொண்டு வைக்கிறாங்க. அது பைசாபாத் போலீஸ் ஸ்டேஷன்ல அது FIR போடப்பட்டிருக்கு. FIR காப்பி கூட எங்கள்ட்ட இருக்கிறது. 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட காப்பி. அன்னைக்குதான் என்ன செய்யறாங்கன்னா சீல் வச்சு என்ன செய்யறாங்க, மூட்டுறாங்க. அதுல இருந்து தொழுகை நடக்கல. தொழுகை நடக்கலைங்கிற என்னன்னா 49ல இருந்து நடக்கலை தவிர அது நாங்களா நடத்தாம இருக்கல. அது வரைக்கும் என்ன செய்தீர்கள்? தொழுகை நடப்பதற்கு அங்க என்ன ஏற்பாடு இஸ்லாமிய சகோதரர்கள் செய்தார்கள்? மசூதியில் நீங்க தடைப்பட்டிருந்தாலும் அதற்கு வெளியே நீங்க தொழுகை நடத்திருக்கலாமா, ஏன் விட்டீர்கள்? அது வரைக்கும் உங்களோட கவனத்திலே அது ஏன் இல்ல? கேட்கிறேன். அதாவது நம்ம நாட்டில் உள்ள நீதித்துறையும் நம்ம நாட்டில் உள்ள வருவாய்த்துறையும் அப்போது இருந்த உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேலும் ஊபியுடைய முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் தான் கோவிந்த வல்லபந்தும் சேர்ந்து சதி செய்து சிறுபான்மை சமுதாயத்தை மிரட்டி அந்த RDO வைத்து பூட்டுகிறார்கள். பூட்டி நீதிமன்றத்தில் போய் அந்த பாண்டேங்கிற ஒரு ஆளுக்கு என்ன செய்யறாங்க, அவர் உத்தரவு போடுறாரு. அவர் MP வர்றாரு பிஜேபியில பின்னாடி. இந்த பள்ளிவாசல பூட்டுறதுக்கு உத்தரவு போடுறாரு. நீதிபதி ஒரு உத்தரவு போட்டாருன்னா அதனுடைய சமுதாயம் என்ன பண்ணு, சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் தான். நீங்க சொல்வது மாதிரி பார்க்கும்போது வேலூர் கோட்டையில் ஒரு மசூதி இருக்கு, அங்க தொழுகை நடத்தப்படவில்லை. தாங்களும் பல போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. போராட்டம் முடிந்தது, அந்த விஷயம் முடிந்தது. அதற்கு பின்பு நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும்போது அங்க தொழுகை நடத்த வேண்டும் என்று என்ன முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள்? இதற்கு முன்பு மேடம் சொன்னாங்க, பாஜக இஸ்லாமிய சமுதாயங்கள் ஆதரவு கொடுத்தால் நாங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றோம்னாங்க. தாங்கள் சொன்னது சில சம்பவங்கள் எங்களால் மறக்க முடியவில்லை, இஸ்லாம் சமுதாய மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னாங்க. இதே நிலைப்பாட்டில் தொழுவாத ஒரு மசூதிக்காக நீங்க இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க, அன்னைக்கு அமைதி காத்திருக்கீங்க என்ற கேள்வி எழுந்தது. ஆக உங்களுடைய விடை என்ன? அதான் தொழுகலை என்பதற்கு தான் நான் என்ன சொல்றேன்னா 1949 அந்த சிலையை கொண்டு வைப்பதற்கு முன்னாடி 50 சமூக விரோதிகள் அதை வைத்தார்கள், FIRல போடப்பட்டிருக்கிறது. அந்த சிலை வைப்பதற்கு முன்னாடி வரைக்கும் 450 ஆண்டு காலமாக அதில் தொழுகை நடந்தது என்பதை பதிவு செய்யறோம். பிறகு காவல் நிலையத்தில் புகார் செஞ்ச உடனே அது தூக்கி வெளியே போட்டுட்டு
உடனே திறந்து விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனை ஒண்ணு இருக்காது. உடனே ஆர்டிஓ விசாரணைன்னு வழக்கமா போடுவாங்க இல்லையா, அதை போட்டு என்ன பண்றாங்கன்னா அது முடிவாகிற வரைக்கும் பூட்டி வைங்கன்றாங்க. பூட்டி வைத்த பிறகு கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட்ல என்ன செய்யறாருன்னா சீல் வைங்கிறாரு. சீல் வச்ச பிறகு அந்த சிலையெல்லாம் இருக்கிற காரணத்தினால் அதுக்கு வழிபாடு நடத்தணும், இல்லாட்டி இந்துக்கள் மனம் புண்படும், அதுக்காக வேண்டி பூஜைக்கு திறந்து விடுங்கிறாரு நீதிபதி. அப்ப படிப்படியா நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடும் பொழுது ஒரு முதலமைச்சர், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்காரு, ஜல்லிக்கட்டு நடத்துறேங்கிறாரு, கோர்ட்டு தலையிட்டோம்னா அவர் நிறுத்த வேண்டிய நிலைக்கு வருது. ஒரு நீதிமன்றம் உத்தரவு போட்டால் அது நாங்க விட்டுட்டோம் இப்படி சொல்லுவீங்க. நீதிமன்றம் பள்ளியாசல போட்டு போகாது என்று சொன்னா நாங்க தொழுகை விட்டோம்னு அர்த்தம் வராது. அது ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்றோம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, அவர் அறியாமல் இடிச்சுட்டாங்க, உணர்ச்சி வசப்பட்டு இடிச்சுட்டாங்கிறாங்கல்ல. தீவுத்திடல் மாநாட்டை உதாரணம் காட்டுறாங்க. நாங்க மாநாட்டில் ஒரு கோரிக்கைக்கு கூடுறோம், அவங்க கோபத்தில் போய் மக்கள் செய்யறாங்க, நாங்க பொறுப்பு இல்லது உண்மை. ஆனால் இவங்க ரத யாத்திரை நடத்தினதும் அதுவும் ஒன்னா, அவங்க இதுக்குன்னே அந்த உணர்ச்சியை தூண்டி கொண்டு போறாங்க, இதுக்காக வேண்டி அந்த பயிற்சி கொடுக்கறாங்க. பல ஊர்களில் லட்டூருங்கிற ஊர்ல எல்லாம் பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. அதை அந்த பயிற்சி எடுத்தவர்களே பேட்டியில் ஐ விட்னஸ்ல அவங்க சொல்றாங்க, நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரியான மக்கள் அழைத்து கொண்டு போறாரு. போற வழியில கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க, கரசேவை செய்யக்கூடாதுன்னு. உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா கரசேவை செய்ய மாட்டோம் நாங்க வாக்குறுதி கொடுக்கறாங்க. வெளியில வந்து அத்வானி சொல்றாரு கரசேவை நடக்கும், அது கரசேவை என்றால் பஜனைகளை கொண்டு நடக்காது, கடப்பாறையாலும் மண்வெட்டியாலும் நடக்கும்னு சொல்றாங்க. அது மாதிரியான உணர்ச்சி வசமான அந்த மக்களை கூட்டிட்டு போறாங்க, அதுக்கே தான் போறாங்க. அந்த இடத்தில் அந்த மக்கள் உணர்ச்சி நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு யாரு? இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல ராமர் பிறந்தாரு, அது தவிர வேற ஏதாவது கேட்ட மாட்டாங்க. இதை பத்தி தொடர்ந்து பேசுகிறார். வணக்கம், நெஞ்சுக்கு நீதி. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் நாங்க சேலத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அந்த சகோதரி அத்வானி அவர்களை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய வாழ திறமையை காட்டுறாங்க ஒழிய. உங்க பேரை சொல்லுங்க சார். என் பேர் ஜாஃபர். சொல்லுங்க. அந்த சகோதரி அத்வானி அவர்களை அவங்க செஞ்ச தவற அவங்களுடைய தன்னுடைய வாழ திறமையால காப்பாற்ற நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். சராசரியா ஒரு சமூகத்துக்கு என்ன அநீதி நடந்துச்சு அப்படிங்கறத அந்த அம்மா நினைவு கூறுற மாதிரி இல்ல. பிஜி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அத்வானி அவர்கள் கோர்ட்ல கரசேவை பண்ண மாட்டோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வெளியே வந்து மீண்டும் அதே கரசேவை நடக்கும்னு சொன்னாங்க. அதுவும் மண்வெட்டி கடப்பாறையால நடக்கும்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இன்னும் நல்லா சொல்ல போனா, அவங்க ஏற்கனவே ரத யாத்திரை பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, செங்கல் ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமத்துல இருந்து கூட செங்கல் இருந்து பார்சல் அனுப்பிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி உணர்ச்சிகளை தூண்டி மக்கள் மேல தவறில்லை, இடிச்சவங்க மேல தவறில்லை, இடிச்ச தூண் அந்த அத்வானி அவர்கள் பண்ண சூழ்நிலை தான் இது. அதை பொறுப்பேற்க முடியாது. நன்றி. நீங்க முடிச்சிடுறேன். அப்ப அத்வானி அவர்கள் இந்த உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் செஞ்சாங்கன்னு சொல்வது தவறுங்கிறது தான் என்னுடைய வாதம். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ஒரு பள்ளிவாசல் தவிர வேற ஏதாவது நம்ம கேட்டோமா அப்படிங்கிறாங்க. கேட்டாங்க. 3000 பள்ளி லிஸ்ட் வச்சிருக்கிறோம், காசி அப்புறம் மதுராவெல்லாம் இருக்குது. அதான் அவங்களுடைய வாதமே. ஒன்னு இப்போதைக்கு முதல்ல இப்போது அயோத்தி, பிறகு காசி இருக்கிறது, பிறகு மதுரா இருக்கிறது, பிறகு இந்தியா முழுவதும் 3000 பள்ளிவாசல் லிஸ்ட் வச்சிருக்கிறோம். 3000 பள்ளிவாசலும் கோயில்களை இடிச்சிட்டு கட்டின பள்ளிவாசல் எல்லாத்தையும் ஒண்ணு கரசேவை பண்ணி எடுப்போம்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வேற ஒண்ணு கேட்டமா? அதாவது நீங்க இது சரித்திரத்திலேயே மிக ஒரு மாற்று கருத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அதாவது அவங்களை தூக்கி வெளியே தூக்கி போட்டுட்டு உடனே நான் திருப்பி மறுபடியும் சொல்றேன், மதத்திற்காக வேற யாருக்கோ பேச. இந்த சமுதாயம் இது செக்குலர் ஸ்டேட். இப்ப நீங்க எப்படி உங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கிறதோ அதே மாதிரி 85% இந்துக்களுக்கும் இருக்கும். ஆக அவர்கள் வைத்து ஒரு ஐடியால கொண்டு நம்ம டபால தூக்கிப்பட அப்படின்னா ரொம்ப ஈஸியா எல்லாமே முடியாது. நீங்கள் எப்படி உறுதியாக இருக்கிறீர்களோ அதே போலதான் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். மறுபடியும் நான் நினைச்சேன். வணக்கம், நெஞ்சுக்கு நீதி. வணக்கம், நான் ராஜ், எழுத்தாளர், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. ஒரு பிஜே சார் கிட்ட கேட்கணும். சொல்லுங்க சார். பிஜே சார் வணக்கம். இப்போ நிறைய முஸ்லீம் இயக்கங்கள் இருந்தா கூட இப்போ நடந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா இயக்கத்துல உள்ளவங்களும் கலந்துகிட்டாங்க. அதோடைய காரணம் என்ன? எப்படி அவ்வளவு நம்பிக்கை இந்த குறிப்பிட்ட இயக்கத்து மேல எல்லாருக்கும் வந்துச்சுங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது இப்ப எந்த நடுநிலையார எடுத்துக்கிட்டாலும் பிஜேபி அப்படின்னாலே ஒரு மாதிரி பயந்துட்டு ஓடுறாங்க. அது கொஞ்சம் பிஜேபியோடைய ஒரு கேரக்டரா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அதை மாறுறதுக்கு ஒரு பிஜேபியோடைய நிலையை அவங்க எப்படி மாத்திக்கிட்டா அந்த கட்சியும் ஒரு நல்ல செக்குலரா பார்க்க போறோம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து வேணும். ஏற்கனவே சார்
7% ரிசர்வேஷன் இருந்துச்சு தமிழ்நாட்டுல முஸ்லீம்ஸ்க்கு. ஆமா ஆமா. பட் அது என்ன ஆச்சு, என்ன ஹிஸ்டரியில என்ன ஆச்சு, ஏன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ரிசர்வேஷன் இல்லாத ஒரு நிலை இருக்கு? இந்த 3 கேள்விக்கும் உங்களுடைய பதில் வேணும். தேங்க்யூ சார். அதாவது எங்களுடைய அந்த தீவுத்திரல் மாநாட்டுல வந்து அனைத்து கட்சிகளையும் அனைத்து முஸ்லிம் இயக்கங்களையும் உள்ள எல்லா முஸ்லிம்களும் கலந்து கொண்டார்கள். அது எப்படி என்று கேட்கிறாங்க. ஏன் கலந்து கொண்டார்கள் என்று கேட்டா, நாங்க 30 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். அதுல நாங்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். ஒரு காலத்திலையும் நாங்க தேர்தலில் போட்டியிட மாட்டோம், பதவிகளை வாங்க மாட்டோம், அரசாங்கம் கொடுக்கிற விருதுகளை கூட பெற மாட்டோம். ஆனா அரசியல் கட்சிகள் ஆதரிப்போம், நிலைப்பாடு எடுப்போம், ஒரு கோரிக்கை அடிப்படையில் அது ஆதரிப்போம். இந்த ஒரு நம்பிக்கையை நாங்கள் என்ன வேறுபாடு? சொல்ற மாதிரி ஆதரிப்பீர்கள் என்று வரும்போது அது இதுக்குள்ள போய் விடுகிறீர்கள் அல்லவா? அப்புறம் இதுல என்ன இருக்கு? நீங்க ஆதரவு தெரிவிப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டா, மக்கள் பொறுத்த வரைக்கும் நமக்காக யார் பாடுபடுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நம்புவாங்க. தனக்காக பாடுபடுறார்கள் என்று நம்புறவங்க நினைக்க மாட்டாங்க. இப்ப நாங்களே போட்டியிட்டால் எங்களுக்கு ஒரு 5 எம்எல்ஏ, ஒரு 10 எம்எல்ஏ என்று தரணும். அப்ப நாங்க இந்த எம்எல்ஏ சீட்டுக்கு தான் போராடுறோம்னு மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா எங்களை நம்ப மாட்டாங்க. நாங்க அந்த சீட்டை பெறாம இந்த கோரிக்கையை தந்தா அவங்களை ஆதரிப்போம்னு சொல்லி மத்தவங்களை ஆதரிச்சா சமுதாயத்தினுடைய கோரிக்கை அடிப்படையில் ஆதரிக்கிறாங்க. இந்த தலைவர்களுக்கு ஒரு ஆதாயமும் இல்ல எங்க மக்கள் நினைக்கிறாங்க. இந்த தலைவர்கள் வந்து தங்களுக்கு ஒண்ணு வாங்கி கொள்ளவில்லை, நமக்கு உள்ள கோரிக்கையை வச்சு ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி எடுத்துக்கொள்றதுனாலதான் இந்த டிஃபரெண்ட் மக்கள் ராமதாஸ் முதல்ல அப்படிதான் சொன்னாரு. வன்னியர்களுக்காக என் பையனை வழியில நிறுத்தி நான் பாராளுமன்றத்துக்கு கூட சவுக்கால் அடிங்கன்னு சொன்னாங்க. முதலில் அவர் பையனை தான் எங்களுக்காக நான் கேட்கல, வன்னியர்களுக்காக கேட்கிறோம் என்று சொன்னாங்க. இன்னொரு சகோதரர் பேசும்போது அப்படிதான் சொல்றாங்க. அதனால் மக்கள் இனிமேல் அப்படி நம்ப மாட்டாங்க. அப்படி இன்னொன்னு கேட்கிறேன், திமுகவிலிருந்து வந்திருக்கிறார்கள் உங்களோட இஸ்லாமிய சகோதரர்கள் சேருகிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக திமுக சகோதரர்கள் வந்தார்கள், அவர்களை விட்டு வந்துருவாங்களா? காங்கிரஸ் சகோதரர்கள் வந்துருவாங்களா? வரமாட்டாங்க என்று சொல்கிறேன். அதனாலதான் இதை போல கூட்டங்கள் எந்தவித பயனையும் உங்களுக்கு தராது. அடிப்படையிலிருந்து அந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்குரிய உள்ள முயற்சியை எடுக்கலாமே தவிர இத்தகைய பேரணிகள் கூப்பிட்டு இதற்காக நீங்கள் கொடுங்கள் என்றால் அது அந்த இடஒதுக்கீட்டினால் வரும் பயன் கிடையாது என்று நான் சொல்கிறேன். சகோதரர் சொன்னார்கள் 7% இருந்தது ஏற்கனவே. மேடம் சொல்ற மாதிரி பார்க்கும்போது ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு நீதித்துறையில போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் ஒரு இஸ்லாம் சமுதாய மக்கள் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு பிரதமர் அந்த லெவல்ல வந்துட்டு அவங்க முன்னேறதுக்கு ஒரே வழி அரசியல் தான், ஏன் அந்த நிலை நீங்கள் தடுக்கப்படுகின்றீர்கள்? இதற்கு முன்பு நான் கேட்ட மாதிரி மருத்துவத்துறையில மற்ற துறையில இஸ்லாம் சமுதாயத்தில் முன்னேற வேண்டும் என்று இடஒதுக்கீடு கேட்கறீங்க. இடஒதுக்கீடு கேட்கக்கூடிய நிலைக்கு நீங்க போனவங்க ஏன் உங்க சமுதாய மக்களை எம்எல்ஏ ஆகும், எம்பி ஆகும், மந்திரி ஆகும், பிரதமரம் ஆக்கினால் அந்த இடஒதுக்கீடு நீங்கள் எளிமையாக பெறலாம், ஏன் அந்த நிலையை நீங்கள் தடுக்கிறீர்கள்? இல்ல தடுக்கலாம் இல்ல, அதாவது அரசியலே வேணான்ற பிறகு அப்ப இஸ்லாம் சமுதாய மக்கள் எப்படி அரசியல்? நாங்க எப்படி கேட்கிறோம்னா, அரசியல் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேணும் நான் கேட்கிறோம். நாங்களும் மதிக்கப்படணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நாங்க எப்படி அதை விரும்புறோம் என்று கேட்டால், அதற்கு போராடக்கூடியவர்கள் தூய்மையானவர்களா இருக்க வேண்டும், அதுக்கு ஆசைப்படாதவர்களா இருக்க வேண்டும். நாங்க எங்களுக்காக அதை கேட்கிறோங்கிற ஒரு எண்ணம் வந்துவிட்டால், சந்தேகம் வந்துவிட்டால் இந்த கட்டுக்கோப்பு செதந்து விடும். நீங்க தேர்வு செய்து அனுப்புவீர்கள்? இல்ல தேர்வு செய்ய மாட்டோம். நாங்க எப்படி கேட்கிறோம் கேட்டா, உரிமை சட்டம். இந்நிகழ்ச்சி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அரசு மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் வகையில் இது அரசுக்கும் மக்களுக்குமான உறவை உணர வைக்கும் நிகழ்ச்சி. உலகமெங்கும் உள்ள முன் தொலைக்காட்சி நேயர்களை நெஞ்சுக்கு நீதி நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு கோரிக்கை, வளர்ச்சிக்கு வழியா, வாக்கு வங்கி அரசியலா என்பது குறித்து நம்முடன் கலந்துரையாட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிறுவனர் திரு பி ஜெயமுல் வந்துள்ளார். வரவேற்போம். வணக்கம் சார். பாஜகவின் மாநில துணைத் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்போம். வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் பொதுவாக பார்க்கும்போது இந்த இடஒதுக்கீடு என்பது வெகு வேகமாக இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த நிலைப்பாடில் இந்த தேர்தல் வரக்கூடிய இந்த நிலையில் இது என்ன ஒரு அரசியல் ஆதாயமா? இந்த தேர்தல் நேரத்தில் இடஒதுக்கீடு கேட்கிறது வருடங்களாக கேட்காமல் இப்ப திடீர் என்று பார்க்கும்போது ஒரு பெரும் மாநாடு நடத்தி இன்னைக்கு இடஒதுக்கீடு வேணும் என்று ஒரு நிலைப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க அதே மாதிரி பார்த்தா பிரதமரை சந்திச்சிருக்கீங்க, சோனியா காந்தி சந்திச்சிருக்கீங்க. இந்த நிலை என்ன திடீர்னு ஒரு காரணம்?
எந்த ஒரு கோரிக்கையை வென்றெடுப்பதாக இருந்தாலும் அதற்குரிய கால நேரத்தை பார்த்து தான் அதுல இறங்க முடியும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் தான் எந்த ஒரு கோரிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் கொடுப்பார்கள். இதே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செய்தோமே ஆனால் அதுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லாம போயிடும், உழைப்பு வீணாகிவிடும். அதனால அந்த கோரிக்கையை யார் வென்றெடுக்க நினைக்கிறார்களோ அதுக்குரிய காலம் எதுன்னு பார்த்து தான் இறங்க வேண்டியிருக்கு. அதனாலதான் தேர்தல் நெருங்கி வர்ற நேரத்தில் இந்த கோரிக்கை அதிக பயன் தரும் என்பதற்காக நாங்க அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தோம். நீங்க பாஜக பார்க்கும்போது ஒரு 5 வருடம் ஆட்சி செய்யப்பட்ட நிலையில் இப்போது தான் திடீரென்று பார்க்கும்போது இந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு மாணவர்களுக்கு வந்துட்டு ஊக்கத்தொகை வேண்டும் என்று நீங்க ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்க. இதுவும் ஒரு தேர்தல் காலகட்டத்தில் இல்ல, இதை நான் அவர்கள் சொல்வதற்கும் நான் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது சிறுபான்மையினருக்கும் தனி அமைச்சகம் போட்டு இப்ப கடந்த 2 ஆண்டுகளாக இது 2வது ஆண்டு. அதனால்தான் நாங்கள் இப்ப போராட்டம் நடத்துகிறோம். எங்களோட போராட்டத்திற்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்ல. ஏன்னா முதல் ஆண்டு கொடுத்ததை வைத்துத்தான் நாங்கள் அதை ஃபாலோ அப்பா 2வது ஆண்டு. ஏனென்றால் முதல் ஆண்டு என்ன பிரச்சனை என்றால் சிறுபான்மையினர் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் ஸ்காலர்ஷிப் முழு தொகை வழங்கப்படுகிறது. உதாரணத்திற்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்புள்ள மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அவர்களின் பொருளாதார நிலை அதில் அவர்களுக்கு தடங்கலாக வருவதில்லை. ஆனால் நாங்கள் சொல்வதெல்லாம் காரில் இருந்து இறங்கி வரும் ஒரு சிறுபான்மை சகோதரருக்கு கிடைக்கும் குழந்தைக்கு கிடைக்கும் ஒரு 1000 ரூபாய் கூலி தொழிலாளியான ஒரு இந்து குழந்தைக்கு கிடைக்கவில்லை. இது நியாயமா? இதுதான். ஏனென்றால் ஓராண்டுக்கு முன்னால் முதல் ஆண்டு கொடுத்திருக்கிறார்கள், 2ஆம் ஆண்டு. இப்போ சர்வ சிக்ஷா அபியானுக்காக கொடுத்த பணத்துல கூட இவங்க சரியா உபயோகப்படுத்தல. இன்னும் 40% மிச்சம் இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு ஒதுக்கிய பணத்தில் தமிழக அரசு மாத்திரமே, நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரமே 30 கோடி அதிகமாக செலவழித்திருக்கிறார்கள். ஆக நம்ம என்ன சொல்றோம்னா, அப்ப நீங்க இந்த குழந்தைகள் ஏன் மறுக்கப்படுகிறது? நாங்க மறுபடியும் சொல்றோம், நீங்க சிறுபான்மையினருக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவர்களுக்கும் கொடுங்கள். ஏழையான, அது நாங்க பணக்கார குழந்தைங்களுக்கு கேட்கல, ஏழையான எங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுங்கள். இதுல என்ன தவறு இருக்கிறது? அது மாதிரி கால அவகாசம் என்று சொல்கிறீர்கள். இல்ல, 2 வருடம் ஆயிருக்கு. அல்ல முதல் வருடத்தை அதன் ரிசல்ட்டை பார்த்தது, ஓரியன்டேஷனை பார்த்துட்டு எப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து விட்டு குழந்தைகள் வஞ்சிக்கப்படுகிறது. இது 2ஆம் ஆண்டு. இவர்கள் சொல்வது போல சிறுபான்மை மக்கள் ஒரு புறம் இருந்தாலும் ஏழை மக்கள் என்று உணர்வு கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே இதுல அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்கும் போது ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் என்று ஒதுக்கப்பட்டு தராங்க. இப்போ ஏழை மக்கள் என்ற ஒரு குரல் வந்த பிறகு இந்த எதன் அடிப்படையில் தர வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இப்ப நீங்க 2வது கேட்ட கேள்வி இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டது இல்ல. கல்விக்கு கொடுக்கக்கூடிய உதவி அது இடஒதுக்கீட்டுல வராது. இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி வேலை வாய்ப்புல எங்களுக்கு இவ்வளவு சதவீதம் வேணும்னு அந்த இடத்தை தான் நாங்க கேட்கிறோம், பணத்தை கேட்கல. இடஒதுக்கீடுக்கான போராட்டம் இருக்கிறத அது இந்த பண உதவி சம்பந்தப்பட்டதோ கல்வி கடன் சம்பந்தப்பட்டதோ கிடையாது. அதை தர மறுப்பதற்காக தான் இதை தர்றாங்க அவங்க. கல்வி உதவிங்கிறது நாங்க கேட்கவே இல்லை. எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாலே போதும் தான் நம்ம சொல்றோம். முஸ்லிம் சமுதாயம் கோரிக்கை வச்சு இதை கொடுக்கல. எதன் அடிப்படையில் கொடுக்கறாங்கன்னு சொன்னா 2 கமிஷன்கள் போடுறாங்க. சச்சார் கமிஷன் ஒன்னு போடுறாங்க, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் போடுறாங்க. அவங்க இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தினுடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க வரல, சுனாமி நேரம் மற்ற எல்லா மாநிலங்களுக்கு சென்று மாநில அரசாங்கத்தின தகவல்களை திரட்டி அவங்களுடைய உதவி திட்டங்கள் முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தால் ரொம்ப முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடன் கிடைக்கல, கல்வி உதவி கிடைக்கல, வேலை வாய்ப்பு கிடைக்கல, எல்லாத்தையும் ஆதாரங்களோடு அவங்க எடுத்து வைத்துக் கொண்டு அவங்க ரொம்ப கீழே கிடக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம மேல கொண்டு வர்றதா இருந்தா அவங்களுக்கு கல்வி உதவி கொடுங்கன்னு ஒரு கமிஷன் போட்டு செஞ்சாங்க. அதே மாதிரி இப்ப அவங்க சொல்றபடி இந்து சமுதாயத்துல அப்படி இருப்பார்களே, ஆனால் அவங்க தாராளமா கேட்கிறேன். தம்பி கேட்ட மாதிரி நீங்க இடஒதுக்கீடு கேட்கிறீர்கள், பணம் வேண்டாம் என்று கேட்கலன்னு சொல்றீங்க. இப்போ இவர்கள் சொல்வதை போல பண உதவி கிடைத்தாலே எல்லா சிறுபான்மையினரும் படிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அல்லவா? அப்ப படிக்க ஆரம்பித்து அவர்களின் நிலை உயர்ந்த பின்பு எதற்கு இடஒதுக்கீடு உங்களுக்கு? ஆக இடஒதுக்கீடு என்பது ஒரு பாகுபாடோடு ஒரு மதத்தை வைத்து ஒரு மத சார்பாக ஒரு இடம் என்று கேட்பதை விட இப்படி அவர்களுக்கு உதவி கிடைக்கும் போது அவர்கள் எல்லோருமே ஒரே நிலைக்கு. நமது குற்றச்சாட்டு என்ன என்றால் 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்ட பின்பும் இன்னும் சச்சார் கமிட்டி, நான் என்ன கேட்கிறேன், சச்சார் கமிட்டியில 5% மேல் இஸ்லாமியர்கள் உயரவில்லை என்று சொன்னால் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் என்ன செய்தார்கள் இத்தனை ஆண்டு சச்சார் கமிட்டி? ஆக நாம என்ன சொல்றோம், இப்ப இது மாதிரி உயர்ந்து வரும்பொழுது மதத்தை வைத்து இடஒதுக்கீடு கேட்பது என்பது
அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக, ஏன்னா ஜாதிய பத்தியும் கேட்க கூடாது. என்ன கேட்டா அதுவும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் என்ன சொன்னார், 10 ஆண்டுகளுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். நமக்கு இருக்கிற கவலை எல்லாம் இடஒதுக்கீடு என்று கொடுத்து விட்டு அந்த சமுதாயம் முன்னே வர மறுக்கிறது. 10 ஆண்டுகளுக்குள்ள இப்ப அது முடிந்திருக்க வேண்டும். இப்ப 60 ஆண்டு காலமும் இன்னும் அந்த இடஒதுக்கீடை வைத்துக் கொண்டு அந்த சமுதாயம் மேலே வந்து விட்டதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதனாலதான் நம்ம இந்த இடஒதுக்கீடு என்பது என்றைக்காவது ஒரு காலத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது போய்கிட்டே இருக்குது. 60 ஆண்டு காலம் என்றால் அம்பேத்கர் என்ன சொன்னார், இந்த சமுதாயம் ரொம்ப கீழ்த்தங்கி இருக்கிறது, அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு கொடுங்க, 10 ஆண்டுகளுக்குள்ள அவங்க மேல வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. 10 ஆண்டுகளுக்குள்ள வரவில்லை, 60 ஆண்டு காலமாயும் வரவில்லை. என்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு? அதனால உங்களுடைய குற்றச்சாட்டு யாருமே சொல்றீங்க, இந்த இடஒதுக்கீடு பெற்றவர்கள் சரியான முறையில் பயன்படுத்துறாங்க, அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் எதை கொடுத்தாலும் பெற்றவர்கள் எப்படி போய் சேர வேண்டுமோ அப்படி போய் சேரவில்லை என்று நான் சொல்கிறேன். உதாரணத்திற்கு சொல்கிறேன், எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவ, அதற்கு நீங்கள் இடஒதுக்கீடு தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் பேசிக் கொண்டிருக்கின்றீர்களா? ஆமா, கொடுத்தது சரியாக பயன்படவில்லை என்றால் பின்ன பிரயோஜனம் என்ன? இல்ல, கொடுத்தது சரியாக பயன்படவில்லையா, கொடுத்த சரியான முறையில் கொடுக்கப்படவில்லையா? இல்ல, அதாவது தலித் சமுதாய மக்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு 10 வருஷம் சொல்லி தான் கொடுத்தாங்க. ஒவ்வொரு 10 ஆண்டுகளையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அந்த 10 ஆண்டுகள் இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு ஆய்வு செய்யறாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் வரல. முன்னேற்றம் வரலன்னு நீங்க சொல்ல இயலாது. 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி தலித் மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படியே இப்ப இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் கலெக்டரா இருக்கிறாங்க, கவர்னரா இருக்கிறாங்க, பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறாங்க. போதுமான அளவுக்கு இல்லைங்கிறதா சொல்லலாமே தவிர அதிகப்படியாக பயனடையவில்லை. கால நிர்ணயிப்பது என்பது இருக்குல்ல, காரியம் தான் முக்கியம், காலம் முக்கியம் கிடையாது. அம்பேத்கரே 10 ஆண்டுகள் போதும் என்று நினைத்தார், கணிப்பு தவறாகிவிட்டது. அம்பேத்கர் 10 வருஷம் சொன்னார். தொடர்ந்து பேசுவோம். தொடர்பு உள்ளார். வணக்கம், நெஞ்சுக்கு நீதி. வாழ்த்துக்கள். நான் சவுதி அரேபியா அமானுல்லா பேசுறேன். சொல்லுங்க அமானுல்லா, உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. புகழ் அனைத்தும் தியாகனாகி அந்த ஓரிரைக்கு உரித்தாகட்டும். அதாவது நல்ல தலைப்பு, நல்ல நிகழ்ச்சி எடுத்திருக்கீங்க. அதாவது நம்மளுடைய மேடம் அவங்க தெளிவா சில வாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டு இருக்காங்க. நியாயமான வாதங்கள் தான். நம்மளுடைய இந்தியா ஸ்டேட் ஆனது செக்குலர் ஸ்டேட் தான். அதாவது மத சார்பற்ற நாடு தான். நான் அந்த கருத்துல நான் உடன்படுறேன். எந்த மதத்தையும் சாராத ஒரு நாடு தான். யாருக்கும் எல்லாரும் ஈவனா பார்க்கணும்னு ஒரு கோட்பாடு நடைபெறுதான் இந்த உலக அரங்கிலே மதிப்பீடு பெற்றக்கூடிய ஒரு ஸ்டேட் செக்குலர் ஸ்டேட். மத சார்பற்ற அனைத்து மக்களும் சரிநிகராக பாகுபாடு பார்க்கப்பட வேண்டிய ஒரு நாடு என்ற அடிப்படையில் நாடு வாழுது. அதை நம்ம உடன்படுறோம். ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு இந்த நம்மளுடைய அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி அமைக்கப்பட்ட இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் கமிஷன் டாடா கலேக்டர் கமிஷன், அதுக்கடுத்து கோபால் சிங் கமிஷன், அதுக்கடுத்து ராஜேந்திர பிரசாத், அதுக்கடுத்து ரங்கநாத் மிஸ்ரா, இவங்க 4 பேருமே தெளிவாக ஒரு விஷயத்தை இந்த சமுதாயத்தை தெளிவாக குறிப்பிடுறாங்க. இவங்க யாருமே இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்தவங்க இல்ல, எல்லாருமே பிற சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவர்கள் தெளிவாக ஆய்வு எடுத்து இந்த சமுதாயமாகப்பட்டது தலித்துடைய அடித்தளத்தை விட மிகவும் கேவலமாக இருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்காரு. வெறும்னா வாய் வார்த்தைகளால வாய் ஜாலத்தினால இல்ல, புள்ளி விவரத்தோட எடுத்து வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, செக்குலர் ஸ்டேட் மத சார்பற்ற நாடு தான். உங்களுடைய கருத்துக்கு நான் உடன்படுறாங்க. ஒரு சமுதாயத்தை கொடுக்குறாங்க, அது மத சார்பற்ற ஒரு கருத்தாக வரும். நாங்க அந்த உடன்பாடு கேட்கல. எல்லாருமே ஈவனா, என்னுடைய கருத்து என்னன்னாக்க ஈவனாக்க 100% இன்னைக்கு நம்ம இந்தியாவில் த்ரூஅவுட் இந்தியாவில் ஒரு கோஷம் மேலோங்கி வருது. என்னன்னா ஜாதி மத மொழி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு நீங்க அவங்க ஊதிய சதவீதத்துல பங்கீடு கொடுங்க. அரசியல், கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் அதிகாரம் இவற்றில் பகிர்ந்தளிப்பு கொடுங்க அப்படின்றத என்னுடைய வாதமும் கூட. இன்னைக்கு எங்களுடைய சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது ரங்கநாத் கமிஷனுடைய அறிக்கையை வச்சு நாங்க கேட்கிறோமே தவிர நீங்க அதுக்கும் உடன்பட மாட்டேங்க. பிஜேபி ஆனது அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பும் உடன்பட மாட்டீங்க, ஒரு மத சார்பற்ற இடஒதுக்கீடும் உடன்பட மாட்டீங்க. காலத்துக்கும் பாத்தீங்கன்னா நாங்க 2% 1% எல்லாத்துக்கும் புறக்கணிப்பு செய்திருந்தோம். அது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் மேடம்? அவங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும். நீங்க சொல்றதெல்லாம் உடன்பட மத சார்பற்ற நாடுதான், எந்த ஒரு மதத்தையும் தூக்கி பிடிக்கிறதுக்காண்டி இல்லை. ஆனா இன்றைய அரசியல் களங்களில் நீங்க நன்றாக தெரியும். தயவு செய்து பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் தெளிவாக ஒரு விஷயத்துக்கு புரிந்துணராக வேண்டும். சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியை பயன்படுத்தாமல் எந்த ஒரு ஆட்சி கட்டிலும் அமர முடியாது என்பதை தயவு செய்து கூர்ந்து எங்களுடைய சமுதாயத்தை கை தூக்கி வருமாறு தாய்மொழியை கேட்டுக்கொள்ளுங்க. அண்ணன் பிஜேஆர் அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடைய கருத்துக்கு வைக்கிறேன். இப்போ நீங்க சொன்னது போல முன்பு விட இப்போ இஸ்லாம் சமுதாய மக்கள் அன்று கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு மூலமா முன்னேற்றம் அடைந்திருக்காங்க. இல்ல அவங்க இஸ்லாம் சமுதாயத்தை அவங்க சொல்லல, தலித் சமுதாயத்தை தான் அவங்க சொன்னாங்க. அம்பேத்கர் காலத்துல 10 வருஷம் சொன்னது இருக்கு இல்லையா, அது பயன் தராதனால இடஒதுக்கீடு பயன் தராதுன்னாங்க. நம்ம என்ன சொல்றோம்டா, தலித் சமுதாயத்துக்கு பயன் தந்திருக்கிறது. அதாவது நோயுடைய அளவுக்கு தகுந்தவாறு சிகிச்சைக்கு டைம் எடுக்கும்.
இவங்க அந்த அளவுக்கு பள்ளத்துல போட்டு வச்சிருந்ததுனால இந்த இடஒதுக்கீட்டுனால ஒரு அளவுக்கு அவங்களை தூக்கி விட முடியுது. போதுமானதா இல்ல, இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவோம். 10 வருஷமா எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அது பயனற்றது என்பது உங்க மேடமுடைய அவங்க கொள்கையா கட்சி கொள்கையான்னு நான் கேட்க விரும்புறேன். பயனற்றதுன்னா ஆட்சியில் இருக்கும்போது இடஒதுக்கீடு மொத்தத்தையும் எடுத்துட வேண்டியதானே? அதாவது பயனற்றது எடுக்க முடியாது. பயனடைந்தார்கள். ஆனால் வேண்டிய அளவு நம்ம என்ன சொல்றோம் என்றால் இடஒதுக்கீடு என்று கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வேண்டிய அளவிற்கு அது பயன் தர எல்லாரும் வந்திருக்க வேணும். இப்ப 60 வருடம் போதும் ஏறக்குறைய. ஆக என்ன சொல்றேன் கேட்கிறேன், இப்ப இஸ்லாமிய அந்த சகோதரர் சொல்றதுல நியாயம் இருக்கிறது. நாங்களும் இது அவர்கள் நியாயம் இல்லை என்று நான் சொல்றதா தயவு செய்து யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் எங்களுக்கு பேர் தான் அப்படியே தவிர ஏனோ நாங்க இந்து மதத்திற்காக அவங்களுக்காக தான் பேசுறோம் என்றில்லை, இந்த சமுதாயத்திற்காகத்தான் பேசுகிறோம். ஆனால் இதில் குற்றவாளி யார்? அந்த ரூட்டிங்கை ஏன் கண்டுபிடிக்க மறுக்கிறார்கள்? குற்றவாளி யார்? ஏன் இடஒதுக்கீடு கொடுத்தால் அதை வாங்கிக் கொண்டு சரியான முறையில் ஏன் முன்னேறவில்லை? ஒன்று. இன்னொன்று, 60 ஆண்டு காலம் சுதந்திரத்திற்கு பின்பு ஒரு சமுதாயத்தை யாரும் அழுத்தி வைக்கல. ஆக நீங்க ஏன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை? இப்போ காமராஜர் எல்லாத்துக்கும் இலவச கல்வி கொடுத்தார். இஸ்லாமியர்கள் படிக்க வேண்டாம் என்று நான் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் காமராஜர் என்ன கொடுத்தார்? இலவச கல்வி எல்லா இடத்துலயும் தான் கொடுத்தார். இஸ்லாமிய சகோதரர்கள் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லையே. அப்ப அவர்கள் ஏன் படிக்கவில்லை? என்னோட கணவர் மிகப்பெரிய நெப்ராலஜிஸ்டா இருக்கு. அவங்க சொல்லுவாங்க நான் காமராஜரின் திட்டத்தில் தான் நான் படித்தேன் என்று. இன்னைக்கு மிகப்பெரிய மருத்துவராக இருக்கிறார். அப்போ காமராஜர் இன்னைக்கு இப்படி சொல்லலையே. இவங்க சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கிறேன், இஸ்லாமியர்கள் கொடுத்த நிலையில் படிக்கவில்லை. அவங்க ஏன் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை? தொடர்ந்து பேசுவாங்க. தொடர்புள்ளார். வணக்கம், நெஞ்சுக்கு நீதி. ஹலோ, நாங்க கொட்டக்குடியில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. அதாவது எங்களுக்கு பிஜேபி ஆதரவு கொடுத்தா நாங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா முஸ்லீம்கள் நாங்க பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜே சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். எங்களுக்கு அந்த அமைப்பினர் ஆதரவு அதிகமா கொடுத்தாங்கன்னா நான் அவங்களுக்கு ஓட்டுக்கு கரெக்டா இருக்கும். இந்த ஜூலை 4 நாங்க போராட்ட செஞ்சதுல எல்லா அமைப்புகளுமே இப்ப டிஎன்டிஜே மேல ஒரு சரி இடஒதுக்கீடு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கோம். அதனால அது நாங்க பிரச்சாரம் இந்த பேரணி மூலமா மறுநாள் அவங்க டெல்லி போயிட்டு வந்ததுல இருந்து எல்லாத்துலயுமே நாங்க அந்த ஒரு நிலையில இருக்கோம். கண்டிப்பா பிஜேபி அந்த அமைப்பு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு இல்ல. அதுதான் நானே சகோதரி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க அதற்கு எதிராக நான் பேசவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால் இவர்கள் உண்மையான உபயோகத்தை இப்போ நான் உங்களுக்காக தான் பேசுறேன். ஆனா காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் உங்களது வாக்குகளை உபயோகப்படுத்திய அளவிற்கு உங்களை ஏன் முன்னேற்றவில்லை என்று நான் கேட்கிறேன். 60 ஆண்டு காலமாக இடஒதுக்கீடு கேட்டு ஒரு மிகப்பெரிய சமுதாயம் போராட வேண்டி இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு ஏன் என்று கேட்கிறேன். உதாரணத்திற்கு சொல்கிறேன், குஜராத்தில் நல்லதையும் பார்க்க வேண்டும். நாம் குஜராத்ல என்னன்னா நல்ல இப்போ தேசிய அளவில் அண்ணனுக்கு தெரியும், தேசிய அளவில் இஸ்லாமியர்களின் படிப்பறிவு சதவீதம் 46.5%. அதே குஜராத்ல 76.5%. கடந்த 6 ஆண்டுகளில் தான் இது அதிகமாக இருக்கு. ஆனா அங்க சலுகைகள் என்று தனியாக கொடுக்கவில்லை, தாஜா செய்யற போக்கு என்று தனியாக எதுவுமே கொடுக்கவில்லை. ஆனால் அங்கே எல்லாருக்கும் கொடுக்கிற அந்த கல்வியில உள்ள ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் அவர்களுக்கு கொடுக்கிற உதவி அவர்களை தானாகவே உயர்த்தி இருக்கிறது. நான் நினைக்கிற வளர்ச்சி இப்படித்தான் வர வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆக நீங்க இடஒதுக்கீடு என்று பேசிக்கொண்டே நமக்கு வேண்டியது கிடைக்கும். அது நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன். காமராஜர் திட்டத்துல எல்லாருக்கும் தான் ஒரு கல்வி இலவச கல்வி என்று கொடுத்தார். அது இந்துக்கள் படிங்க, இஸ்லாமியர்கள் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏன் அந்த சமுதாயம் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை? நல்ல கேள்வி. அந்த கேள்விக்கு என்னன்னா, காமராஜர் கொடுத்த கல்வி இருக்கு இல்லையா, அவர் ஆரம்ப கல்வி தான் கொடுத்தார், இலவச கல்வி. கல்லூரிக்கெல்லாம் கட்டணம் கொடுத்தா படிக்கணும், ஆரம்ப கல்வி தான் கொடுத்தாரு. அந்த கல்வி எங்க சமுதாயம் படிச்சாங்க, படிக்காம இருக்கல. எங்க சமுதாயத்துல 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்சவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. கல்லூரி படிப்பை இலவசமா கொடுத்ததுதான் பட்டதாரி ஆக முடியும். அப்ப காமராஜர் கொடுத்த அந்த இலவசத்தை நாங்கள் பயன்படுத்தல என்று சொல்வது தவறான ஒரு வாதம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த உயர்கல்வி படிக்காமல் இருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணம், இடஒதுக்கீடு இல்லாத ஒரு காரணம். வெள்ளையர்களை எதிர்த்து போராடக்கூடிய நேரத்தில் வெள்ளையர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்க அப்பன் பாட்டன்மார்கள் ஒரு தப்பான முடிவு எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்கன்னா, ஆங்கிலம் படிக்க கூடாது, ஹராம்டா இஸ்லாத்துல பாவம்னு அர்த்தம். அப்ப ஆங்கிலம் படிக்கிறது ஹராம், பாவம் அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அப்பதான் வெள்ளையர்கள் மேல கோபம் வரும், வெள்ளையர்களை எதிர்ப்பாங்க,
பள்ளிவாசல்லாம் அந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி ஒரு வெறுப்பை உண்டாக்குனதுனால படிச்சவங்க எல்லாம் படிப்பை விட்டு வந்துட்டாங்க. காகிதம் இல்லத்துக்கு கூட கல்லூரி படிப்பு பாதியில விட்டு வந்தார். காந்தி சொல்ல கேட்டு ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்லி படிப்பை விட்டு வந்துட்டாங்க. ஒரு எங்க தகப்பன்மார்கள் படிக்காம இருக்கும் எங்களை படிக்க வைக்க மாட்டாங்க. ஏன் நாங்கெல்லாம் பெரிய படிப்பு போக முடியலன்னா, என் தகப்பனார் படிச்சவரா இருந்தா என்னை படிக்க வைப்பார், நான் படிச்சவனா இருந்தா தான் என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன். அந்த படிப்புடைய அருமை தெரியாமல் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் ஒரு சமுதாயம் வந்து தேச விடுதலைக்காக வேண்டி ஒரு தியாகம் பண்ண காரணத்தினால அதுக்கு எந்த விதமான பெரிய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நீங்க சொல்வது போல இந்த விஷயம் இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு மட்டுமா இல்ல மற்ற மதத்தினரும் கடைபிடித்துள்ளார்களா? இல்ல, கடைபிடிக்கல. மற்ற இந்த ஆங்கிலம் படிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த கொள்கைய, வேலையை விடணும் என்கிற இந்த கொள்கைய வேற எந்த சமுதாயமும் கடைபிடிக்கல. உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால், இப்ப காகிதம் இல்லத்து கல்லூரியை விட்டு வந்தாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாரு? காந்தி ஒத்துழையாமை அறிவிச்ச உடனே வந்தார். அதே மாதிரி நிறைய முஸ்லீம்கள் பட்டங்கள்லாம் திறந்துட்டு வந்தாங்க. இந்த காகிதம் இல்லத்தோட அரசியல் பண்ணாங்க இல்லையா, அந்த தலைவர்கள் எல்லாம் பாருங்க பட்டதாரியா இருப்பாங்க. அவர் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், நெடுஞ்செழியனா அண்ணா இருக்கட்டும், மதியழகனா இருக்கட்டும், கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அன்பழகன், இப்ப இருக்கிற அன்பழகனா இருக்கட்டும், எல்லாருமே படித்து பட்டதாரிகளா இருந்து அரசியல் பண்ணும் பொழுது இவர் ஒரு ஆள் தான் படத்தை விட்டுட்டு வந்து அரசியல் பண்ணார். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்படிதான் பொதுவாகவே நாடு முழுவதும் உள்ள நிலை இருந்தது. அப்ப நம்ம மக்கள் வந்து வெள்ளக்காரனை வெறுக்கிறோங்கிற பேர்ல தப்பான முடிவு எடுத்தாங்க. மொழியை வெறுத்தாங்க, பேண்ட் போடுறத ஹராம்ண்டாங்க, கிராப் வெட்டக்கூடாதுன்னாங்க. மதத்தின் பேர்ல வெள்ளையனை ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. அது மத்தவங்க எக்ஸ்ட்ரீமா போகல. அப்ப காந்தியுடைய சொல்ல கேட்கல, வெள்ளையனை பின்தொடரக்கூடாது எந்த வகையிலும் பின்தொடரக்கூடாதுன்னு போனதுலதான் நம்ம படிப்பில்லாத சமுதாயம் போனோம். அதே நேரத்தில் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற சமுதாயங்களோட கூடுதல் படித்த சமுதாயம் முஸ்லீமா இருந்தாங்க. இது இந்தியாவுல. இவர் சொல்லுது, ஐயா சொல்றது போல பார்க்கும்போது இஸ்லாம் சமுதாய மக்கள் பின்னடைவுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவருடைய தேசப்பற்றிருந்தாங்க, தேசப்பற்ற ரீதியாக சென்ற முறையும், அதே மாதிரி காமராஜர் சொன்ன ஆரம்ப கல்வியாளர்கள் சரியான கல்லூரி படிவை அவர்கள் தொடர்ச்சி கேட்கிறேன். ஏன் அரசாங்க கல்லூரிகள் இல்லையா? முழுவதுமாக இலவசமாக உள்ள அரசாங்க அதில் எத்தனை சதவீதம் இஸ்லாமியர்கள் படிக்கிறார்கள்? இதுக்கு முன்பு மேடம் சொன்ன மாதிரி அரசு கல்லூரிகள் இருக்குது, ஏன் படிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எடுத்திருக்காங்க. அதாவது இஸ்லாம் சமுதாய மக்கள் வந்து பொதுவாக பார்க்கும்போது வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு அந்த எண்ணங்கள் இல்லை, கல்லூரியில் இல்லாத மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதாவது இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன பதிலுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அது விவரமா சொன்னாலே போதும். அதாவது ஒரு கல்லூரியில், அரசாங்க கல்லூரியிலே போய் நம்ம அந்த உயர் பள்ளி படிக்கிறதா இருந்தா அதுக்குன்ற ஒரு இலக்கு மார்க் இருக்கிறது. இவ்வளவு மதிப்பெண் எடுத்தா தான் இந்த கோர்ஸ் படிக்க முடியும் ஒரு கணக்கு இருக்கிறது. இலவசமான கல்வி கிடைத்தால்